ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டேஸ்டியான எறா போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல மசாலாலாம் உதிராம பண்றது எப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். இதுக்கு முதல்ல நம்ம கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். அது கூட கடலை மாவு நமக்கு வேணும். என்கிட்ட பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருந்தது, அதனால அதையே நான் எடுத்துக்கிட்டேன். நீங்க வெறும் கடலை மாவும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட ஆச்சி சிக்கன் 65 மசாலா, சிக்கன் கபாப் மசாலான்னு இருக்கும், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதில் நான் ஆச்சி கபாப் மசாலாவும் சரி, அதே மாதிரி பஜ்ஜி போண்டா மிக்ஸும் சரி, அதில் உப்பு சேர்ந்துருக்கும். அதனால நான் எக்ஸ்ட்ரா உப்பு எதுவும் நான் சேர்த்துக்கல. நீங்கள் சாதா கடலை மாவு சேர்த்திங்கன்னா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. தயிர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர்லேயும் தண்ணி இருக்கும், அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் தண்ணி இருக்கும். அதனால தண்ணி நீங்கள் கலக்கச்ச தெளித்து கம்மியாக சேர்த்து கலந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு நல்லா திக்னஸாக இருக்கணும். அப்பதான் எறாவோட அது நல்லா ஒட்டி இருக்கும். நீங்க தண்ணியா கலந்தீங்கன்னா ஒட்டாது. மாவு நல்லா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எறாலாம் சேர்த்துக்கலாம். எறாவை சேர்க்கச்சியும் எறா கழுவின தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி தண்ணி இல்லாம சேர்த்துக்கோங்க. அப்பதான் அந்த மசாலா எறாவோட ஒட்டி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ எல்லாம் ரெடி. இப்போ பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போ கடாயில் எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி நம்ம அந்த மசாலாவோட சேர்த்து கலந்து எடுத்து போடணும். பாருங்க, இந்த மாதிரி எடுத்து போடணும். ஃப்ளேம் வந்து மீடியம்ல இருந்து லோக்கும் நடுவில் இருக்கணும். 2 பக்கமும் ஒரு நிமிஷம் நீங்க வேக வச்சா போதும். ரொம்ப கரண்டியை போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 1 நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கணும். கடாய் நல்லா ஒரு ஃப்ளாட்டான கடாயாக இருந்தால் நல்லா இருக்கும். ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகக்கூடாது, தனித்தனியாக இருக்கணும். நீங்கள் சின்ன கடாயாக இருந்தால் கம்மியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். திருப்பி போட்டு 1 நிமிஷம் ஆனதும் இப்போ வந்து எறா போண்டா ரெடி. பாருங்க, மசாலா எல்லாம் அழகா ஒட்டி எதுவும் கலண்டு வரல. இப்போ எறா போண்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.